இந்தியாவோட சுமார் 114 ரஃபேல் ஆர்டரை பாகிஸ்தான் எப்படி பார்க்குறாங்க? பாகிஸ்தான் ராணுவம் இதற்கு முன்னாடி இந்தியா ரஃபேல் போர் விமானத்தை வாங்கினப்ப ஒரு டிட் ஃபார் டேட் மூவா J-10C போர் விமானத்தை சீனா கிட்ட இருந்து வாங்கினாங்க. ஆனால் அதே மாதிரி இப்போ 120 ரஃபேல் போர் விமானங்களை கவுண்டர் பண்ணுறதுக்கு J-10Cவோ இல்லை J-35வோ அவங்களால வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களால அப்படி வாங்க முடியாது. இதை பற்றி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ வல்லுநர்கள் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில் அவங்க இந்த ரஃபேல் ப்ரோக்ராமை பற்றி எப்படி பார்க்குறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்த ரஃபேல் ப்ரோக்ராம் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு விழுந்த ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னு தான் சொல்லணும். வெறும் 36 ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவுக்கு வந்த பொழுதே பாகிஸ்தான் ஆட்டம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு எப்படியாவது கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீனா கிட்ட போய் J-10Cயை வாங்கினாங்க. 36 அப்படின்ற இந்த எண்ணிக்கை கம்மியாக இருந்த காரணத்தினாலும் சீனா பாகிஸ்தானுக்கு அந்த தருணத்தில் நிறையவே கடன்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்த காரணத்தினாலும் அவங்களால 36 ரஃபேலை கவுண்டர் பண்ணுறதுக்கு J-10Cஸை வாங்க முடிஞ்சிச்சு. இந்த J-10C அப்படின்ற போர் விமானம் ரஃபேல் அளவுக்கு மிக வலிமையான போர் விமானமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அன்டெஸ்டடான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது J-10Cன்றது. ஸோ அந்த போர் விமானத்தை பற்றின முழுமையான தகவல் நமக்கு கிடைக்காத பொழுது நம்ம அந்த போர் விமானத்தோட திறனை பற்றி பெருசாக பேச முடியாது. ஆனால் ரஃபேல் போர் விமானம் அதோட சர்வீசபிலிட்டியையும் அதோட அவைலபிலிட்டி, அதாவது ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் 10 போர் விமானங்கள் இருக்குது உங்களோட விமானப்படையில் அப்படின்னா மினிமம் 7 போர் விமானங்கள் தயார் நிலையில் இருக்கும். தயார் நிலை அப்படின்னா எந்த ஒரு பழுதும் இல்லாமல் எப்போ வேணாலும் பறக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கும். இது அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். 65% மேலே அவைலபிலிட்டி மினிமம் இருக்கணும் ஒரு போர் விமானத்துக்கு. அமெரிக்க F-35 போர் விமானத்துக்கு 65%க்கும் கீழே தான் இருக்குது அவைலபிலிட்டி. இதனால தான் F-35 ப்ரோக்ராமை நம்ம ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ப்ரோக்ராம் கிடையாது, ரொம்ப காஸ்ட்லியான மட்டமான ப்ரோக்ராம். சில கண்ட்ரீஸுக்கு F-35 லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனலில் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த J-10Cயை அதோட அவைலபிலிட்டி என்ன, எத்தனை போர் விமானங்கள் எத்தனை பெர்சன்டேஜ் தயாராக இருக்குது எல்லா நேரத்துலையும் அப்படின்னு பார்த்தோமானால் ரஃபேல் கிட்ட கூட அவங்களால வர முடியாது. மற்றும் அந்த J-10Cன்ற போர் விமானத்தில் உள்ள என்ஜின், அந்த என்ஜின் ஒரு பழைய என்ஜின், சீனாவோட உள்நாட்டு தயாரிப்பு. ஆனால் அந்த உள்நாட்டு தயாரிப்பு என்ஜின் பல வருடங்களுக்கு முந்தைய தொழில்நுட்பத்தை கொண்டு இருக்குது. இந்த என்ஜினால் ரஃபேல் விமானத்தின் M88 என்ஜின் அளவுக்கு திறன்பட வேலை செய்ய முடியாது. மற்றும் ஒரு ரஃபேல் போர் விமானத்தோட என்ஜினோட லைஃப் சைக்கிள்னு ஒன்று இருக்குது. ஒரு என்ஜின் அதிகபட்சம் இத்தனை மணி நேரங்கள் தான் வேலை செய்யும் அப்படின்ற லைஃப் சைக்கிள். இந்த லைஃப் சைக்கிளில் பாதியை கூட அந்த என்ஜின்ஸால் தொட முடியாது. இதுதான் J-10Cக்கும் ரஃபேலுக்கும் இருக்கிற வித்தியாசம். இது போக வான் பரப்பில் ஒரு சண்டேயில் 2 போர் விமானங்கள் எப்படி செயல்படும் அப்படின்ற தகவல் இன்னைக்கு தேதிக்கு நம்மக்கிட்ட டேட்டா கிடையாது. J-10Cயோட டேட்டா, ரஃபேலோட டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா ரஃபேல் ஏகப்பட்ட காம்பேட்ஸ் உலகம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கு. அது நல்லா சிறப்பாக வேலை செஞ்சுருக்கு. ஆனால் J-10Cயை பற்றின டேட்டாஸ் நமக்கு இல்லை. இதுதான் மேட்ரு. இப்போது பாகிஸ்தான் இந்த 120 ரஃபேல் ஆர்டர்ஸ், இந்த 120 ரஃபேல் ஆர்டர், அப்புறம் ஏற்கனவே இருக்கிற 36, அதற்கப்புறம் இந்திய கடற்படையோட 24 ரஃபேல்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா தோராயமாக ஒரு 200 ரஃபேல் வரும் இந்திய விமானப்படை கப்பற்படை கிட்ட இருக்கிறது. ஸோ இந்த 200 ரஃபேலை கவுண்டர் பண்ணுறதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியும்? 200 J-10Cயை வாங்க முடியுமா அல்லது J-35 வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பாகிஸ்தானால் வாங்க முடியாது. இதை நான் சொல்லலை, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வல்லுநர்களே சொல்கிறாங்க. நேரடியாக இந்தியா கூட மோதுறதுக்கு ஃபைட்டர் ஜெட் படி ஃபைட்டர் ஜெட், அதாவது ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வாங்கினாங்கன்னா நம்ம ஒரு ஃபைட்டர் ஜெட் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பாகிஸ்தான் விமானப்படையால் செயல்பட முடியாது. காரணம், பாகிஸ்தானில் ஃபண்டிங் இல்லை. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அவங்க வெளிநாட்டு நிறுவனங்கள்கிட்டையும் வெளிநாட்டு பேங்க்கு கிட்டையும் கடன் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் 200 போர் விமானங்கள்லாம் பாகிஸ்தானால் வாங்க முடியாது. அதே சமயம் பல வருடங்களுக்கு முன்னாடி சீனா கடன் உதவி செஞ்சு பாகிஸ்தானுக்கு போர் விமானங்களை கொடுத்துச்சு. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு அந்த நிலைமையில் சீனாவும் இல்லை. அமெரிக்கர்கள் அவங்களுக்கு F-16 பேக்கேஜை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர புதிய போர் விமானங்களை பற்றி பாகிஸ்தானோட எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடலை. ஸோ இன்றைக்கி தேதிக்கு பாகிஸ்தானுக்கு போர் விமானங்கள் யாரால் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா மாதிரியான இன்னமும் பாகிஸ்தானை நம்பி கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கிற நாடுகளால் மட்டும்தான் கொடுக்க முடியும். பட் சேட்லி சவுதி அரேபியா கிட்ட காசு மட்டும்தான் கொடுக்க முடியும். பட் ஃபைட்டர் ஜெட்ஸை கொடுக்கக்கூடிய அவர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நிலைமையில் அவங்க இல்லை. அப்போது பாகிஸ்தானோட கவுண்டர் தான் என்ன?
அல்லது பாகிஸ்தான் இந்த ரஃபேல் ஒப்பந்தத்தை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மிக முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்றது, ரஃபேல் போர் விமானத்தின் எண்ணிக்கையை மட்டுமே பார்த்து பாகிஸ்தான் பயப்படுறது கிடையாது. பாகிஸ்தானோட உண்மையான த்ரெட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்திய விமானப்படையில் ஃப்ரான்ஸோட மிராஜ் 2000, MiG-29s, சுகாய் Su-30s, தேஜஸ், அதுக்கப்புறமா ரஃபேல்ஸ், மொத்தம் 5 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த 5 பிளாட்ஃபார்மை ஏர் டு ஏர் ரோலுக்கு நம்ம பயன்படுத்த முடியும். 5 பிளாட்ஃபார்ம். இந்த 5 பிளாட்ஃபார்மில் ஒன்று இந்தியன் மேடு, ஒன்று ஃப்ரெஞ்ச் மேடு, இன்னொன்று சோவியத் யூனியன் மற்றும் கடைசியாக வந்து ரஷ்யா மேடு. ஸோ இப்படி இத்தனை நாடுகளோட ப்ராடக்ட்ஸை நம்ம வச்சுருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது, ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். அப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பைலட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது மற்றும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு ஆயுதத்தை பயன்படுத்தும். நீங்கள் மிராஜ் 2000 பயன்படுத்தப்படுற ஆயுதத்தை எடுத்துகிட்டு போய் MiG-29லையோ சுகாய் Su-30லையோ போட முடியாது. வைஸ் வர்சா, சுகாய் Su-30ல இருக்கிற ஆயுதங்களையும் மிராஜுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு விமானமான ரஃபேலுக்கோ பொருத்த முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஒவ்வொரு விமானத்தையும் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணணும், ஒவ்வொரு விமானத்துக்கும் தனித்தனி ட்ரைனிங் கொடுக்கணும், தனித்தனி டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணணும், தனித்தனி வெப்பன்ஸை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும் அல்லது பிற நாடுகள் கிட்டேருந்து வாங்கணும். இதெல்லாம் போக சில விமானங்களை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறதை நிறுத்திட்டோம். அதனால் அந்த விமானத்தின் உபகரணங்களை நம்மளால் சோர்ஸ் பண்ண முடியலன்ற காரணத்தினால் முழு விமானத்தை ரிட்டையரான ஏர்ஃபோர்ஸ் கிட்டேருந்து வாங்க வேண்டியது இருக்குது. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்திய விமானப்படை தவிச்சுக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, இந்த தவிப்பு தான் பாகிஸ்தானுக்கு இருக்கிற அட்வான்டேஜ். ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெயின் ஃப்ளீட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா JF-17, J-10C, அதுக்கப்புறம் F-16 தான். இந்த 3 போர் விமானங்களுக்கும் சப்போர்ட்டுன்றது பாகிஸ்தானுக்கு தங்கு தடையிட்டு கிடச்சிக்கிட்டு இருக்கு. சீனா ஒரு பக்கம் அவங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் அமெரிக்கா F-16க்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே எய்டு மணியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காசு கொடுத்தே பாகிஸ்தான் வாங்க வேணாம், நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் லோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு அவங்களோட போர் விமானங்களை மெயின்டைன் பண்ணுறது, அந்த போர் விமானங்களை சர்வீஸ் பண்ணுறது, அந்த போர் விமானங்களுக்கு ஏற்ற மாதிரி பைலட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட இருக்க 2 ப்ராடக்ட் தான், ஒன்று யூஎஸோட மேக்கு, இன்னொன்று சைனீஸ் மேக்கு. அதுலேயும் இந்த JF-17 தண்டர்ன்றது பாகிஸ்தானும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. அப்படின்றப்ப இந்த சைனீஸ் ப்ராடக்ட்ஸை பற்றினா இன் அண்ட் அவுட் அப்படின்னா அந்த விமானம் எப்படி செயல்படும், அதை எப்படி நம்ம பயன்படுத்தலான்ற எல்லா ரகசியங்களும் பாகிஸ்தானுக்கு தெரியும். ஆனால் இந்தியா அப்படி கிடையாது. மிராஜோட தயாரிப்பு, அதாவது ஃப்ரான்ஸு மிராஜ் ஏர்க்ராஃப்ட் ஒன்று இருக்குது, சோவியத் யூனியனில் தயாரான MiG-29 இருக்குது, அதுக்கப்புறம் சுகாய் Su-30 இருக்குது, அப்புறம் இப்போது ஃப்ரெஞ்சு தயாரிப்பு ரஃபேல் இருக்குது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்திய விமானப்படையால் ஒன்றுக்கு ஒன்று இந்த போர் விமானங்களை வந்து இன்டர்லிங்க்டாக ஒரு லிங்க் 16 மாதிரியான ஒரு லிங்கை பயன்படுத்தி டேட்டாஸை ஷேர் பண்ணி இந்த விமானங்களை கொண்டு சண்டையிட முடியாதுன்றது தான் பாகிஸ்தானுக்கு இருந்த அட்வான்டேஜ். ஆனால் அந்த அட்வான்டேஜை இந்த 200 ரஃபேல் விமானம் காலி பண்ணிடும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த 200 விமானங்களின் டெலிவரி கம்ப்ளீட்டாக முடிகிற தருணத்தில் இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய விமானங்கள் ரஃபால், தேஜஸ், Mark 1, Mark 2 சீரியஸு, AMCA அண்ட் சுகாய் Su-30, இவ்வளவு தான் இந்திய விமானப்படையில் இருக்கும். ஃப்ரெஞ்சு தயாரிப்பு ஒன்று இருக்குது, இந்திய தயாரிப்பு ஒன்று இருக்குது, ரஷ்ய தயாரிப்பு ஒன்று இருக்குது. இந்த ரஷ்ய தயாரிப்பில் இதில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் பேக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே டெசியாக மாறப்போகுது, இந்திய பேக்கேஜாக மாறப்போகுது. அதுக்கு பேர் சூப்பர் சுகாய். இந்த சூப்பர் சுகாயின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட இந்திய தயாரிப்பு ஏவியானிக்ஸ், இந்திய தயாரிப்பு ரேடார், இந்திய தயாரிப்பு ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு சுகாய் Su-30 நிரப்பிடுவோம். அப்போது சுகாய் Su-30க்கும் தேஜஸ் Mark 2, Mark 1 AMCAவுக்கும் சிமிலரான விஷயங்கள் நிறைய இருக்கும், ஒற்றுமை நிறைய இருக்கும். அண்ட் இந்த சுகாய் Su-30 நாசிக் ஃபெசிலிட்டியில் வச்சு நம்ம தயாரிக்கிறோம். இதில் நிறைய உபகரணங்கள் இந்தியாவிலே உருவாக்கப்படுது. எப்படி தேஜஸுக்கும் நம்ம AMCAவுக்கும் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் சுகாயுமே இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். வெறும் சில உபகரணங்கள் மட்டும்தான் ரஷ்யா கிட்டேருந்து வருது. அதையும் நம்ம இன்னொரு 5 வருஷத்தில் மேலும் கூடுதலாக ஒப்பந்தங்கள் போட்டு 100% இந்த சுகாய் போர் விமானத்தை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டோம் அப்படின்னா, சுகாய் அப்படின்றது ஒரு இந்திய தயாரிப்பு தான். சுகாய் Su-30 MKSன்றது ஒரு இந்திய தயாரிப்பு. மற்றும் இதோட அளவின் காரணமாக உருவம் ரொம்ப பெருசு,
மற்றும் பெய்லோடு கெப்பாசிட்டி ரொம்ப பெருசு. இதை மினி பாம்பர்ஸாக பயன்படுத்த முடியும். ஸோ இது ஒரு இன்றியமையாத ஒரு ஆசெட்டாக மாறும். அப்போ சுகாய், ஏஎம்சிஏ, தேஜஸ் மார்க் 2, மார்க் 1 இது எல்லாமே ஒரே லைனுக்குள்ளே வந்துடும். லைனில் ஒன்று சேராத ஆள் ஒரே ஆள் வந்து ரஃபேல் மட்டும்தான். ஆனால் அந்த ரஃபேலும் நம்ம இந்தியாவில் சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணோம் அப்படின்னாலோ, இல்லை இந்தியாவில் இந்த ரஃபேல் போர் விமானங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த விமானத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது ட்ரைனிங் ஃபெசிலிட்டி மற்றும் இந்த விமானத்தின் மெட்டீரியல்ஸ், அதாவது சின்ன சின்ன தேய்மானம் ஆகக்கூடிய உதிரி பாகங்களை மேனுஃபேக்சர் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் இந்த என்ஜினை வந்து கலட்டி வேலை பார்த்து திருப்பி ஃபைட்டர் ஜெட்டில் மாற்றுற ஓவரால் ஃபெசிலிட்டி, இது எல்லாத்தையும் இந்தியாவில் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ஒரே லேபிளில் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? 2 ப்ராடக்ட் தான் இருக்கும் ஃப்யூச்சரில். 2035 அப்புறம் 2 ப்ராடக்ட் தான் இருக்கும். ஒன்று ரஃபேல், இன்னொன்று எல்லாமே இண்டிஜினியஸ் வெர்ஷன்ஸ் தான் இருக்கும். இப்போது இப்படி நம்ம லைனப் வச்சுருந்தோம்னா இந்த விமானத்தை சர்வீஸ் பண்ணுறது ஈஸி, ட்ரைனிங் கொடுக்கறது ஈஸி, மற்றும் லிங்க் 16 மாதிரி ஒவ்வொரு விமானத்துக்கும் டேட்டாவை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டை நம்ம இதில் பொருத்திட்டோம்னா இது முழுக்க முழுக்க ஒரு ஈக்கோ சிஸ்டமாக வேலை செய்யும். இன்றைக்கி தேதிக்கு இந்திய விமானப்படையில் இருக்கிற பிரச்சனையே ஒவ்வொரு விமானமும் தனித்து இயங்குற மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ப்ராசஸர்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கம்யூனிகேஷன் சேனல்ஸ் இருக்குது. இதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. ஆனால் வருங்காலத்தில் எல்லாமே யூனிஃபைட் ஆயிரும். அப்படின்றப்ப இதை எதிர்த்து பாகிஸ்தானால் சமாளிக்க முடியாது. ஏன்னா ரஃபேல் ஒரு சக்தி வாய்ந்த போர் விமானம். கூடுதலாக ரஃபேல் மாதிரியே தொழில்நுட்பங்களை கொண்டு இருக்கக்கூடிய தேஜஸ் மார்க் 1, மார்க் 2, அப்புறம் 5ஆம் தலைமுறையான ஏஎம்சிஎல்லாம் வந்துச்சுன்னா இந்திய விமானப்படை மற்றும் இந்திய இராணுவம் மிகவும் வலிமையாயிரும். இன்னைக்கு தேதிக்கு பாகிஸ்தான் இந்தியா போர் எடுத்தால் ஏதோ தற்காத்து கொள்ளும் தன்னை அப்படின்னு சொல்லி மக்களை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இதை கூட வருங்காலத்தில் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்றத பாகிஸ்தானியர்கள் நன்கு உணர்ந்துட்டாங்க. அப்போது பாகிஸ்தானியர்கள் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு எத்தகைய அப்ரோச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியாவோட நேருக்கு நேர் போர் விமானங்களை வாங்கி அவங்களால போட்டியிட முடியாது. அதற்கு பதிலாக பாகிஸ்தானோட ஒரு அப்ரோச்சுன்றது கம்மியான போர் விமானங்கள் வாங்கினாலும் மிகவும் தொழில்நுட்பத்தில் மேம்பட்ட போர் விமானங்களை வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் J-35 அதை அவங்க தொழில்நுட்பத்தில் மேம்பட்ட போர் விமானமாக கருதுகிறாங்க. ஸோ இந்த J-35ன்றது ஒரு ஸ்டெல்த் போர் விமானமாக இருக்கிற காரணத்தினால் இந்தியாவுக்கு எதிராக எங்களுக்கு ஒரு சண்டையிடும் அட்வான்டேஜை கொடுக்கும். அதனால் J-35ல் ஒரு கணிசமான அளவும், J-10C மற்றும் JF-17 தண்டர் ரக போர் விமானங்களில் ஒரு கணிசமான அளவும் நாங்கள் வாங்கி இந்த போர் விமானங்களில் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு டெக்னாலஜியை பொருத்தி எங்களோட பைலட்ஸுக்கு பெஸ்ட்டு ட்ரைனிங்கை கொடுத்து தான் இந்திய விமானப்படையை சமாளிக்கிறது நாங்கள் முடிவு பண்ணுவோம். எப்படி சமாளிக்கிறது ஆர் இந்த அப்ரோச்சை நம்ம எடுக்கலாமான்னு சொல்லி முடிவு பண்ணுவோமே தவிர, நேரடியாக இந்திய விமானப்படையோட அவங்க எத்தனை ஃபைட்டர் ஜெட் வாங்குறாங்களோ அதில் ஒரு 75% 80% ஃபைட்டர் ஜெட்ஸை நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானால் போட்டியிட முடியாது அப்படின்றத நன்கு உணர்ந்து டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்னைக்கு தேதிக்கு பாகிஸ்தானியர்களோட மென்டாலிட்டி. ஆனால் இந்த மென்டாலிட்டிலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்னா, சைனீஸ் டெக்னாலஜிஸை தான் அவங்க நம்பி இருக்காங்க வருங்காலத்திற்கு. அமெரிக்காவோட F-16 ரக போர் விமானத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய இதர போர் விமானங்கள் பாகிஸ்தானுக்கு போய் சேராது. ஏன்னா அமெரிக்கர்கள் சொல்லிட்டாங்க தெளிவாக, F-35 உங்களுக்கு தேவையில்லை, தீவிரவாதிகளுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு F-16 பெருசு, F-35 F-15 அவங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அமெரிக்கா கிட்டேருந்து உயிரை தொழில்நுட்பம் வராது. அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் சீனா மட்டும்தான். சீனா கிட்டேருந்து டெக்னாலஜியை வாங்கணும்னு நினைக்கிறப்ப சீன டெக்னாலஜியோட லெவல் என்ன, அது உண்மையிலே உயரிய தொழில்நுட்பமா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ பாகிஸ்தானியர்கள் மற்றும் பாகிஸ்தானிய விமானப்படையின் ஆட்டம் சுமாராக 30 வருஷமாக இங்கே டாமினேஷனில் இருந்தாங்க. F-16 அவங்களுக்கு வந்ததுலேருந்து டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டாமினன்ஸ் ஒட்டு மொத்தமாக முடிவுக்கு வந்து விட்டது. இதற்கப்புறம் நம்ம தான் அப்படின்றத இந்த காணொலியில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.